வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் 8ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, திறனாய்வை பொறுத்த வரைக்கும் கற்பனை, உணர்ச்சி, வடிவம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்பொழுது முழுமையாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு அணுகுமுறையும் ஒவ்வொரு கோட்பாடுகளும் அதே சமயத்தில் திறனாய்வு, விளக்கம், வரையறை இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் கேள்விகள் மூலமாக பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க இன்று வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இலக்கியம் சிறந்ததா குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு அப்படின்னு சொன்னவர் யார்? இலக்கியம் சிறந்ததா குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு அப்படின்னு சொன்னவர் விக்டர் ஹியூகோ. விக்டர் ஹியூகோ. அடுத்த கொஸ்டின், திறனாய்வாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றனவா, சச்சரவுகள் இருக்கின்றனவா, இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னவர் யார்? திறனாய்வாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றனவா, சச்சரவுகள் இருக்கின்றனவா, அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னவர் யார்? வெயின் பூத். சொன்னவர் வெயின் பூத். ஒரு கலையினை நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தை மதிப்பீடு செய்வது திறனாய்வு. ஒரு கலையினை நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தை மதிப்பீடு செய்வது திறனாய்வு அப்படின்னு சொன்னவர் யார்? சிடி வின்செஸ்டர். சிடி வின்செஸ்டர். சமுதாயத்தை சொல்லில் வடித்து அளிப்பதே இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் யார்? சமுதாயத்தை சொல்லில் வடித்து அளிப்பதே இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் டி பொனால்ட். டி பொனால்ட். அடுத்த கொஸ்டின், நியூயார்க் தீவிரவாத பெண்ணிய இயக்கத்தையும் தோற்றுவித்தவர் யார்? நியூயார்க் தீவிரவாத பெண்ணிய இயக்கம். ஸோ பெண்ணியத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த பெண்ணிய இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஃபயர்ஸ்டோன். எந்த வருடம் அப்படின்னா 1969. நியூயார்க் தீவிரவாத பெண்ணிய இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஃபயர்ஸ்டோன். ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1969. ஒரு திறனாய்வானது அறிவியல் முறையில் திறனாய்வு அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? ஒரு திறனாய்வானது அறிவியல் முறையில் திறனாய்வு அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் மவுல்டன். அடுத்த கொஸ்டின், அறிவியல் ஆய்வு நெறிமுறைக்கும் வரலாற்று நெறிமுறைக்கும் உள்ள வேற்றுமையை தெளிவுபடுத்தியவர் யார்? திறனாய்வு முறைகளில் நிறைய திறனாய்வு முறைகள் இருக்குது. அதில் அறிவியல் திறனாய்வு முறைக்கும் வரலாற்று திறனாய்வு நெறிமுறைக்கும் உள்ள வேற்றுமையை தெளிவுபடுத்தியவர் யார்? தில்தி. அடுத்த கொஸ்டின், குறிப்பிட்ட ஓர் இலக்கியத்தின் தரத்தை ஆய்வது இலக்கிய திறனாய்வு. குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தின் தரத்தை ஆய்வது இலக்கிய திறனாய்வு அப்படின்னு சொன்னவர் ஆபர் குரோம்பி. அடுத்த கொஸ்டின், அறவியல் அணுகுமுறையை என்னன்னு சொல்லுவாங்க? அறவியல் அணுகுமுறைக்கு இன்னொரு பேர் என்ன? நீதி கோட்பாட்டு அணுகுமுறை. அறவியல் அணுகுமுறைக்கு இன்னொரு பெயர் நீதி கோட்பாட்டு அணுகுமுறை. அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் அணுகுமுறை செய்யக்கூடியவங்களை புதிய நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின், மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசமா, இல்லை எவால்யூவேட்டிவ் கிரிட்டிசிசமா, அல்லது பயோகிராஃபிக்கல் கிரிட்டிசிசமா? ஸோ மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஆங்கிலத்தில் எவால்யூவேட். ஸோ மதிப்பீடு அப்படின்னாவே எவால்யூவேட் வந்துடும். ஸோ எவால்யூவேட்டிவ் கிரிட்டிசிசம். முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? முற்கால பிற்கால தமிழ் புலவர்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். அடுத்த கொஸ்டின், விளக்க முறை திறனாய்வின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? விளக்க முறை திறனாய்வின் தந்தையாக கருதப்படுபவர் ட்ரைடன்.
சங்க பாடல்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அவை வீரநிலை பாடல்கள் என்று கூறியவர் யார்? சங்க பாடல்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அவை வீரநிலை பாடல்கள் அப்படின்னு சொன்னவர் கைலாசபதி. அடுத்த கொஸ்டின், இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே அப்படின்னு சொல்லக்கூடியது எது? இலக்கியமின்றி இலக்கணம் இன்றே. தொல்காப்பியரே என்னது, அவர் இலக்கணம் எழுதினாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல இலக்கியங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க, இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே அப்படின்னு சொன்னவர் பேரகத்திய திரட்டு. சொன்னது பேரகத்திய திரட்டு. அடுத்த கொஸ்டின், பாரதியும் செல்லியும் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கொஸ்டின் யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். பாரதியும் செல்லியும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? தோ.மு.சி. ரகுநாதன். இவர் இன்னொரு நூலும் எழுதியிருப்பார், கங்கையும் காவிரியும் அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ இந்த நூலில் தாகூரையும் பாரதியும் வச்சு சொல்லியிருப்பார். ஸோ கங்கையும் காவிரியும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் தோ.மு.சி. ரகுநாதன். இவர் தான் பாரதியும் செல்லியும் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார். பலியாடுகள் என்னும் நாடகத்தை எழுதியவர் யார்? பலியாடுகள் இது நம்ம தலித்தியத்தில் பார்க்குற பொழுது பார்த்துருப்போம். இந்த பலியாடுகள் அப்படிங்கிற ஒரு நாடகம் தலித்திய கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் திறனாய்வு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை எழுதியவர் குணசேகரன். அடுத்த கொஸ்டின், கூட்டு நனவிழி அதாவது அந்த மனிதனுடைய மனங்களை அகமுகம் புறமுகம் என பிரித்தவர் யார்? மனித மனங்களை அகமுகம் புறமுகம் என பிரித்து கூறியவர் யார்? ஸோ நம்மளுடைய அந்த உளவியல் அணுகுமுறை பார்த்திங்கனாவே ஈஸியாக சொல்லிடுவீங்க, உங்களுக்கு முதலே தெரியும், யூங். அடுத்த கொஸ்டின், எம்பதி என்ற சொல்லின் தமிழ் மொழியாக்கம் என்ன? எம்பதி, EMPATHY. எம்பதி என்பதன் தமிழ் மொழியாக்கம் என்னது? ஒத்துணர்வு. ஸோ ஒரு படைப்பை படைக்கிறதுக்கு முக்கியமாக அந்த படைப்பாளிக்கு என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னா அந்த ஒத்துணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஆசைகளை ஒடுக்குவதன் விளைவாகத்தான் மனிதனுக்கு தூக்கத்தில் கனவுகள் பிறக்கின்றன அப்படின்னு சொன்னவர் யார்? ஆசைகளை ஒடுக்குவதன் விளைவாகத்தான் ஒரு மனுஷனுக்கு கனவு வருது அப்படின்னு சொன்னவர் யார்? ஸோ கனவு அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வந்துடும் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்த கொஸ்டின், தங்களின் அதாவது ஒருத்தருடைய குறிப்பிட்ட தளத்தினையும் பங்கினையும் பாதுகாத்து அதிலேயே தொடர்ந்து இருப்பதற்கு முயலுகின்ற பாத்திரங்களின் உடன்பாடான செயலுறவு நிலையத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? இருப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாத்திர படைப்பில் சொல்லுவாங்க. பாத்திரங்கள் எப்படி அமையணும் ஒரு பணுவல்ல அப்படிங்கிற பொழுது அது சொல்லுவாங்க. அதில் பார்க்குற பொழுது தங்களின் குறிப்பிட்ட தளத்தினையும் பங்கினையும் பாதுகாத்து அதிலேயே தொடர்ந்து இருப்பதற்கு முயலுகின்ற பாத்திரங்களின் உடன்பாடான செயலுறவு நிலையத்தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இருப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோடு தொடர்புடைய இன்னொரு பாயிண்ட்டையும் பார்த்துடலாம். அடுத்தது எதிர்ப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது முன்னாடி சொல்லப்பட்ட அந்த இருப்பு நிலைக்கு மாறாக உடன்பாட்டு நிலையிலிருந்து வேறுபட்டு அதனை எதிர்க்கின்ற அதாவது தகர்க்கின்ற உறவு நிலையாக அமைவதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர்ப்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பு நிலை அப்படிங்கிறது உடன்பாடான செயலுறவு நிலை, எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது உடன்பாட்டு நிலையிலிருந்து வேறுபட்டு எதிர்த்து தகர்க்கின்ற நிலையத்தான் எதிர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு நிலையும் பார்த்துடலாம். மீள்சேர் நிலை என்பது என்ன? அதாவது இந்த இருப்பு நிலை இந்த எதிர்ப்பு நிலை இந்த இரண்டு நிலைக்கும் உள்ள உறவு நிலைக்கு கால் கொள்ளாமல் அந்த உறவு நிலைக்கு இல்லாமல் திரும்ப பழைய நிலைக்கே போகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீள் சேர் நிலை. அதாவது மீள வருதலை தான் மீள் சேர் நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொஸ்டினாக பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ஒரு டெஃபினிஷனாகவே பார்த்துட்டோம். ஸோ இருப்பு நிலை, அடுத்தது எதிர்ப்பு நிலை, அடுத்தது மீள சேர் நிலை. ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், திறனாய்வு கோட்பாட்டிற்கு ஒரு தூண் போல அமையும் திறனாய்வு எது?
திறனாய்வு கோட்பாட்டுக்கே ஒரு தூண் போல இருக்கக்கூடிய திறனாய்வு எது? வரலாற்று முறை திறனாய்வா, இல்லை அறவியல் முறை திறனாய்வா, இல்லது மதிப்பீட்டு முறை திறனாய்வா, மார்க்சிய திறனாய்வா? ஸோ இந்த கேள்விக்குண்டான பதில் மதிப்பீட்டு முறை திறனாய்வு. திறனாய்வு கோட்பாட்டிற்கு ஒரு தூண் போல இருக்கக்கூடிய திறனாய்வு அப்படின்னா மதிப்பீட்டு முறை திறனாய்வு. அடுத்த கொஸ்டின், தமிழ் வரலாற்று படிமங்கள் சிலவற்றில் ஒரு பெண்நிலை நோக்கு. தமிழ் வரலாற்று படிமங்கள் சிலவற்றில் ஒரு பெண்நிலை நோக்கு என்ற நூலை எழுதியவர் யார்? நிறையா சொல்லியிருப்பாரு. ஸோ எழுதியவர் செல்வி திருச்சந்திரன். இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லியிருப்பார். காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் இவர்கள் பற்றின பல கட்டுரைகளும் இவர் எழுதியிருப்பார். ஸோ அந்த புத்தகத்தின் பெயர் தமிழ் வரலாற்று படிமங்கள் சிலவற்றில் ஒரு பெண்நிலை நோக்கு. 1997 எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், இன்றைய தமிழ் இலக்கியம் புதிய போக்குகள் அப்படின்னு எழுதியவர் யார்? இன்றைய தமிழ் இலக்கியம் புதிய போக்குகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கைலாசபதி. ஸோ கைலாசபதி அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வரக்கூடியது அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், வீரயுக பாடல்கள்னு சொல்லியிருப்பார். அடுத்தது முக்கியமாக அவர் எழுதுனதில் இலக்கிய சிந்தனைகள், அடுத்தது தமிழ் நாவல் இலக்கியம், ஒப்பியல் இலக்கியம், இதெல்லாம் முக்கியமானதாக சொல்கிறாங்க. ஸோ இவர் எழுதினது இன்றைய தமிழ் இலக்கியம் புதிய போக்குகள், அடுத்தது தமிழ் நாவல் இலக்கியம், இலக்கிய சிந்தனைகள், ஒப்பியல் இலக்கியம். இவர் இன்னொரு புக்கு கூட எழுதியிருப்பார், பண்டை தமிழர் வாழ்வும் வளமும். இது கூட ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். பண்டை தமிழர் வாழ்வும் வளமும். அடுத்த கொஸ்டின், பண்டை தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒரு திறனாய்வு நூலை எழுதியவர் யார்? பண்டைய தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒரு திறனாய்வு நூலை எழுதியவர் சிவத்தம்பி. இந்த நூலை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பண்பாட்டு திறனாய்வு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதினதுலேயே இன்னொரு நூலும் இருக்குது, தொல்காப்பியமும் கவிதையும் அப்படின்னு எழுதியிருப்பார். அது இலக்கண திறனாய்வு நூல்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டைய தமிழ் சமூகம் அப்படிங்கிறது பண்பாட்டு திறனாய்வு நூல், எழுதியவர் சிவத்தம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.